மக்களுக்கு தான் செய்த பணிகள் குறித்து புத்தகமாக வெளியிட ஒரு துணிவு வேண்டும் என்று பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். துறையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொட்டையூர் பகுதியில் அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது ஐஜேகே நிர்வாகிகள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய டாக்டர் பாரிவேந்தர் பிரதமர் மோடி தூய்மையான ஆட்சியை கொடுத்திருப்பதாகவும் உலக நாடுகள் அவரை பெருமை கொள்வதாகவும் புகழாரம் சூட்டினார். மேலும் தமிழ்நாட்டில் எல்லா அமைச்சர்களும் ஊழல் செய்திருப்பதாகவும் தமிழ்நாட்டை ஆளும் கட்சி ஊழலில் அதிகமாக ஈடுபட்டிருப்பதாகவும் கூறினார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தான் செய்த பணிகள் குறித்து புத்தகமாக வெளியிட்டிருப்பதாகவும் அவ்வாறு புத்தகத்தை வெளியிட ஒரு துணிவு வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். இந்த 5 ஆண்டுகளில் உங்கள் தேவைகள் எது என்பதை புரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பேசினேன், திரும்ப பேசினேன். தொடர்புடைய அமைச்சர்களை பார்த்தேன், அதே போல பாரத பிரதமரை பலமுறை பார்த்தேன். பார்த்து இந்த தொகுதிக்கு தேவையானதை பெற்றுக் கொடுத்து விட்டேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற ஒரு புத்தகத்தை போட்டு, இந்த புத்தகத்தில் இந்த 5 ஆண்டுகளில் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்தார் என்பதை விளக்கமாக எழுதியிருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். கொரோனா பீரியட்ல நிறைய பேர் படுக்கை இல்லாமையே, கொரோனாவில் ஹாஸ்பிட்டல் படுக்கை இல்லாமையே நிறைய பேர் இழந்து போனார்கள். அந்த வகையில் அந்த நேரத்தில் படுக்கைக்காக அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு படுக்கை வசதி செய்து கொடுத்த நேரத்தால் 150-200 படுக்கை மேல் செய்து கொடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு பகுதியிலும். அதே மாதிரி 2 ஆம்புலன்ஸு, ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் இவையெல்லாம் செய்து கொடுத்து கொரோனா காலத்தில் மக்கள் பெரிய அளவில் காப்பாற்றி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இதனைத் தொடர்ந்து கோணப்பாதை கிராமத்தில் டாக்டர் பாரிவேந்தர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு பேசிய அவர் கல்விக்கான தெய்வம் சரஸ்வதி என்றும் அதற்காக தாமரையை மறந்துவிடக் கூடாது எனவும் அறிவுறுத்தினார். சுட்டெரிக்கும் சூரியனை மறந்துவிட வேண்டும் என்று கூறினார். மேலும் தேர்தலில் வாக்களிக்க வேண்டியது ஒவ்வொருவரின் தலையாய கடமை என்று அறிவுறுத்திய டாக்டர் பாரிவேந்தர் அனைவரும் வருகிற 19ஆம் தேதி தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். திருச்சி மாவட்டம் சிக்கத்புதூர் பகுதியில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியினர் மற்றும் பெண்கள் ஆரத்தி எடுத்து பாரிவேந்தருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் 1200 மாணவர்களை பட்டதாரிகளாக்கி அவர்கள் குடும்பங்களில் விளக்கேற்றி உள்ளதாக கூறினார். பிரதமர் மோடி வந்த பிறகு இந்தியாவின் பெயரும் பெருமையும் அதிகரித்துள்ளதாகவும் நல்லவர்களை எம்பியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் ஊழல் கட்சிதான் இன்று தமிழ்நாட்டை ஆள்கிறது எனவும் ஊழல் கட்சியிலிருந்து வருபவர்கள் ஊழல்வாதிகள் எனவும் விமர்சித்தார். இதையடுத்து தன்னை வெற்றி பெறச் செய்தால் சிக்கதம்பூர் கிராமத்தில் இளைஞர்களுக்கான உடற்பயிற்சி கூடம் மாவீரன் சுந்தரங்கத்துக்கு சிலை அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அவங்க மந்திரி சபையில் 70 பேர் இருக்காங்க. ஒரு மந்திரி கூட, அதாவது மோடியை சேர்த்து தான் சொல்றேன், யாருமே இங்க லஞ்சம் வாங்கினாரு, இங்க ஊழல் பண்ணாரு, அது சொத்து செய்தார் பேச்சே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் கடந்த 10 ஆண்டுகளாக. அவர் வந்த பிறகு இந்தியாவுடைய பெயரும் புகழும் உயர்ந்திருக்கிறது. உலக நாடுகள் பெரிய அளவில் இந்தியாவை பாராட்டுகிறது. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறிவாளி, திறமைசாலி, நாட்டுப்பற்றுள்ள ஒருவர் நம் நாட்டுக்கு இல்லை என்று மற்ற நாடுகளில் இருக்கிற மக்கள் எல்லாம் இன்றைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய புகழ்மிக்க அந்த தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் அனுப்புகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க எப்படி சுத்தமாக இருக்கிறார்களோ அதோடு நீங்களும் சுத்தமானவர்களை, நல்லவர்களை, பண ஆசைக்கு ஆள்படாதவர்களை ஊழல் செய்ய தேர்ந்தெடுக்கணும். தமிழ்நாட்டில் சுற்றி வந்தா கூட எங்க திரும்பினாலும் ஊழல், லஞ்சம். எங்கிருந்து கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் ஊழல், லஞ்சம். இங்க வெளி மாநிலங்கள்லாம் போனா கேக்குறாங்க, உங்க ஊர்னா உடனே லஞ்சம் ஒழுங்குறான உண்மையான நம்ம கிட்ட கேக்குறாங்க. நமக்கு வெக்கமா இருக்கு. கஷ்டப்பட்டு இந்த சூரியனை மறக்க வேண்டும், நல்லவர்களை நினைக்க வேண்டும், அதற்கு நீங்க தாமரையில் வாக்களிக்க வேண்டும். ஆக இதையெல்லாம் நீ செய்து கொடுத்தால் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற பிறகு
நான் உங்கள் ஊருக்கு வருவேன், உங்கள் தேவைகளை கண்டுபிடிப்பேன், கண்டுபிடித்து வேலைஞானத்தை முழுமையாக செய்து கொடுப்பேன் என்ற வாக்குறுதியோடு மறவாதே தாமரை தாமரை தாமரை. நன்றி.